Hallelujah. Hallelujah. How are you? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Good evening. மாலை வணக்கம். From now on, I'm going to preach the gospel for you. நான் தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்து இப்பொழுது நான் பிரசங்கிக்க போகிறேன். Today's main text is John Gospel chapter 3 verse 16 and chapter 1 verse 12. இன்று நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மற்றும் யோவான் 1:12ஆம் வசனம். Please read John Gospel chapter 3 verse 16 and chapter 1 verse 12. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கும் அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். God loves you so much. தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். God sent the Son of God, Jesus, in the flesh into the world for us. ஆண்டவர் மனுஷனுடைய ரட்சிக்கும்படியாக அவர் சிலுவையிலே நமக்காக அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். Jesus died crucified on the cross and pouring out his blood for us. இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவத்துக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவருடைய இரத்தத்தை நமக்காக இந்த பூமியிலே சிந்தினார். Jesus was buried and was raised on the third day for our eternal life. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் உயிர் திருப்பப்பட்டார். Today I want to preach the gospel of God for you. இன்றைக்கு நான் தேவனுடைய நற்செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். From now on I am going to preach the following subject. நான் தேவனுடைய வார்த்தையை இப்பொழுது நான் பேச விரும்புகிறேன். Why must we believe in Jesus? நாம் ஏன் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்? Why must we believe in Jesus? இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். To believe in Jesus, how must we do and what must we do? இயேசுவை விசுவாசிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். How were created the heavens and the earth and all things? வேதம் சொல்கிறது வானமும் பூமியும் மற்றும் எவ்வாறு படைக்கப்பட்டன என்பதை குறித்து நாம இங்க பார்க்கிறோம். And who created them? இதையெல்லாம் உண்டாக்கினவர் யார்? By themselves or naturally? வானங்களும் பூமியும் இயற்கையாகவே அதுவே தானாக உண்டாக்கப்பட்டதா? The heavens and the earth were created by God in the beginning. ஆகையினாலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அவர் ஆதியிலே தேவன் தான் அதை படைத்தார். Genesis chapter 1 verse 1, in the beginning God created the heavens and the earth. வசனம் சொல்லப்பட்டது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். And God created also the sun, the moon and the stars in the beginning. ஆண்டவர் ஆதியிலே அவர் படைக்கும் பொழுது தேவன் சூரியனை சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். And God created also the sky, the earth and the sea in the beginning. அது மாத்திரமல்ல தேவன் வானம் பூமி கடல் மற்றவைகளையும் அவர் படைத்தார். God created all living things according to their kind in the beginning. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆதியிலே அவர் உயிரினங்களையும் கூட அதற்கு வகைவகையாய் கூட ஆண்டவர் படைத்தார். God created a human being also, male and female, in God's own image. அது மாத்திரமல்ல தேவன் ஆணையும் பெண்ணையுமாக இந்த பூமியிலே ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் அவருடைய சாயலிலே படைத்தார். God created you also. ஆண்டவர் உங்களையும் அப்படிதான் படைத்தார். Therefore, God loved you with unfailing love. ஆகையினாலே தேவன் நம்ம மேல அளவில்லாத அவருடைய அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். The first man whom God created was Adam. முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் படைத்தார். He was a male. அதுக்கப்புறம் ஒரு பெண்ணும் அவருக்கு படைத்தார். God created a woman as the helper for Adam. ஆதாமுக்கு உதவியாய் இருக்கும்படி அவளை படைத்தார். She was his wife named Eve. அவளுடைய பெயர் ஏவாள் என்று சொல்லப்படுகிறது. அது அவருடைய மனைவியாக இருக்கிறவள்.
At first, the first man, Adam and Eve, had no sin. ஆரம்பத்திலே ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவம் செய்யாமல் இருந்தார்கள். They lived happily through having fellowship with God. அவர்கள் தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் வைத்து ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். But Satan tempted Adam and Eve to commit a sin. ஆனால் பாவம் செய்யும்படி சாத்தானவன் அவர்களை தூண்டி அவர்களை பாவம் செய்யும்படி வைத்தான். Adam and Eve fell into temptation of Satan and they commit a sin. ஆதாமும் ஏவாளும் சாத்தானுடைய சோதனையிலே அவர்கள் விழுந்து ஒரு பாவத்தை செய்தவர்களாய் காணப்பட்டார்கள். Because of sin, they were separated from God. அப்படி பாவம் வந்ததினாலே அவர்கள் தேவனிடத்திலிருந்து அவர் பிரிக்கப்பட்டு போனார்கள். Because of sin, they were separated from God. அந்த பாவத்தின் நிமித்தமாக தேவனிடத்திலிருந்து அவர் பிரிக்கப்பட்டார்கள். All the descendants of Adam also became sinners because of the sin of Adam, their forefather. ஆதாமின் சந்ததியானவர்கள் 4 தலைமுறைக்கு இருந்தவர்கள் எல்லோருமே பாவிகளாக ஆக்கப்பட்டார்கள். Therefore, because all men became sinners, there is no one righteous in this world, not even one. ஆகையால வேதம் சொல்கிறது எல்லா மனிதர்களும் பாவத்திலே அவர்கள் மாறினதினாலே இந்த உலகத்திலே நீதிமான் ஒருவரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை என்று வேதம் சொல்கிறது. God says to us through the scriptures as follows. இந்த வசனங்கள் மூலமாக நாம் பார்த்து அறிந்து கொள்ளலாம். Romans chapter 3 verse 10, there is no one righteous, not even one. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவர் கூட இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Romans chapter 3 verse 11, there is no one who seeks God. 11வது வசனம் சொல்கிறது தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்கிறது. Romans chapter 3 verse 23, all have sinned and fall short of the glory of God. 23வது வசனம் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து அவர்கள் தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். Because of sin, men live by being afflicted with disease and trouble. ஆகையினாலே மனிதன் பாவம் செய்தபடினாலே பாவத்தின் காரணமாக மனிதன் நோய்களினாலும் துன்பங்களினாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And they will die and will be thrown into the hell. அது மாத்திரமல்ல அவர்கள் மரிக்கும் போது அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். And they will be tormented forever in the lake of the fire. அவர்கள் என்றென்றைக்கும் அவர்கள் அக்கினி கடலிலே அவர்கள் வேதனைப்படுகிறவர்களாக இருப்பார்கள். But God bless you. ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி இருக்கிறார். ஆமென். All the blessing in our life is given only by God, our Creator. நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மூலமாகத்தான் நமக்கு வழங்கப்படுகிறது. Men are continually trying to get the abundant life through their own efforts. மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே அவன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ அவன் முயற்சி செய்ய அவர்கள் பார்க்கிறார்கள். But men cannot enjoy the blessing of God because they are sinners. ஆனாலும் அப்படி அவன் முயற்சி செய்வதனாலே மனிதர்கள் ஒருபோதும் அவர்கள் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. காரணம் என்றால் அவர்கள் எல்லோரும் பாவிகள். The sinners live being afflicted by war, disease, famine, natural disaster. பாவத்தின் நிமித்தமாக பாவியாய் இருக்கிற அவர்கள் நோயினாலும் போர்களினாலும் பஞ்சத்தினாலும் வேற அழிவினாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். The sinners live being afflicted by several troubles in this world. ஆனாலே பாவிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் இந்த உலகத்திலே பல பிரச்சனைகளிலே அவர்கள் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And someday they shall die and shall be judged by God. ஒரு நாள்ல அவர்கள் மரித்து அவர்கள் ஒரு நாளிலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள். They shall be thrown into the earth. அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். And they shall be tormented forever in the hell. அவர்கள் என்றென்றும் நரகத்திலே வேதனைப்படுவார்கள். What is the hell? நரகம் என்றால் என்ன? The hell is the lake of fire where sinners shall be tormented forever. பாவிகள் என்றென்றைக்கும் எரியக்கூடிய அல்லது அந்த அக்கினியிலே வாழக்கூடியதான ஒரு இடம் தான் அந்த நெருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the hell there is only eternal punishment. அது நரகத்திலே காலங்காலமாக தண்டனை அனுபவிக்கிறவர்களுக்கு மட்டுமே அது இருக்கிறது.
at that place the sinners shall live, being tormented forever. அந்த அக்கினி எரிகிற இடத்திலே பாவியாய் இருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அதிலே இருப்பார்கள். This is the punishment of God toward the sinners and the result of sin. இது தேவனாலே கொடுக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையாய் இருக்கிறது பாவிகளுக்கு. God loves all men very much. ஆனாலும் தேவன் எல்லா மனிதர்களையும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். But men cannot enjoy God's love because of sin. ஆனாலும் மனிதன் பாவத்துக்குள்ள இருக்கிறதுனால அவன் ஆசீர்வாதமாக அவன் வாழ்க்கையை வாழ முடியாது. Then how can we solve the problem of our sin? அப்படியானால் நம்முடைய பாவத்திலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து நாம எப்படி நாம் அதை தீர்க்க முடியும்? Man cannot solve the problem of his sin through his own effort. மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சினாலே தன்னுடைய பாவத்தினுடைய பிரச்சனைகளை அவன் ஒருபோதும் தீர்க்க முடியாது. When man dies, he must go to God, the Creator. மனிதன் மரிக்கும் போது தான் படைத்த தேவனிடத்திலே அவன் செல்லக்கூடியவனாக இருக்கின்றான். Because God created all men. ஏனென்றால் தேவன் தாமே மனிதனை படைத்தார். To go to God, man has to solve the problem of his sin while he lived. அவன் தேவனிடத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் தன் பாவத்தினுடைய பிரச்சனைகளை அவன் முதலாவது தீர்க்க வேண்டும். Man cannot solve the problem of his sin by himself. மனிதன் தன்னுடைய பாவத்துக்கு உண்டான பிரச்சனைகளை தானாகவே அவன் தீர்க்க முடியாது. Because man is a sinner, he cannot solve his sin through his own effort. ஏனென்றால் மனிதன் பாவிகளாக அவன் இருப்பதனாலே அவன் சொந்த முயற்சியினாலே தன்னுடைய பாவங்களை தீர்ப்பதற்கு எந்த வகையிலும் முடியாது. What is his own effort? என்ன அவனுடைய சொந்த முயற்சி? His own effort means such as doing good, philosophy, and any religion. என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒருவேளை நம்ம நன்மை செய்வதனாலேயோ அல்லது மத சம்பந்தப்பட்ட காரியத்தை செய்வதனாலேயோ அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். All men are continually trying to go to God through these efforts. இந்த மாதிரியான முயற்சிகளை அவர்கள் எல்லாம் மனிதர்கள் தொடர்ந்து செய்வதனாலே தேவனிடத்தில் நாம போய் சேர்ந்துடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். We cannot solve our sins through good deeds and any religion. அதாவது நம்ம நல்ல செயல்கள் மூலமாக அல்லது ஒரு மத சம்பந்தப்பட்ட காரியத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை நாம் தீர்க்க முடியாது. We cannot solve our sins through cultivating our mind and philosophy. அல்லது நம்முடைய மனதை புதுப்பிக்கவோ அல்லது நல்ல தத்துவ காரியங்களையோ நாம செய்வதனால பாவங்களை தீர்க்க முடியாது. God says to us this in Colossians chapter 2 verse 16. அது உண்டான வார்த்தை கலாத்தியர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. Please read Colossians chapter 2 verse 16. 16வது வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லையே. If man does not solve his sin, he cannot reach God. ஆகையினால இந்த வசனம் சொல்லுகிறது அவன் இந்த நிமித்தமாக அவன் என்ன செய்ய முடியாது, அவன் நீக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Then how must we do to be saved from our sins? அப்படின்னா இந்த பாவத்தில் இருந்து எப்படி நம்ம வெளியே வர முடியும் என்று சொன்னால் What must we do? நாம ஒன்றை கண்டிப்பாக நாம செய்ய வேண்டும். We cannot remove our sins whatever we do by our own way. நம்முடைய சொந்த வழியில சொந்த முயற்சியில நம்முடைய பாவத்தில் இருந்து நாம் வெளியே வரவே முடியாது. But there is only one way to solve our sins. அப்படி என்றால் ஒரே நம்முடைய பாவத்தில் இருந்து நாம வெளியே வருவதற்கு நம்ம முயற்சிக்க கூடாது. It is only the way that God the Creator forgives our sin. நம்முடைய பாவத்தை நீக்குவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக தான் முடியும். We cannot remove our sins by ourselves. நம்முடைய சொந்த வழிகளினாலே நம்முடைய பாவத்தை நாம் தீர்க்க முடியாது. But our sins will be removed when God forgives us. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை நீக்குவதற்கு அவருடைய வழிகளிலே நாம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. Therefore, God sent His one and only Son into the world to forgive us. ஆகையினாலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்தை ஒரே குமாரனை அனுப்பினார். Let's read together John Gospel chapter 3 verse 16. யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அவர் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். God gave His one and only Son for us because He loved us so much. தேவன் நம்மை நேசித்தபடினாலே அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வளவாய் ஆண்டவர் என்ன செய்தார்? நம்ம இந்த உலகத்துக்கு நம்மை நேசித்து அவரை கொடுத்தார். God sent His one and only Son for us not to perish but have eternal life. நாம் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக நாம் இந்த உலகத்தில் அழிந்து போகாதபடிக்கு தேவன் அவருடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். But God made His one and only Son die instead of us. அது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு மரிக்க அவர் கொடுத்தார். God's Son died instead of us and atoned for our sins through His death. இயேசு கிறிஸ்துவின் குமாரனாகிய அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி மரிக்க செய்ததன் மூலமாக நம்முடைய பாவங்கள் பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது. He died for us, being afflicted and pouring out all His blood on the cross. ஆகையாலே நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக கழுவப்படுவதற்கு அவர் சிலுவையிலே அவர் முழுவதுமாக ரத்தம் சிந்தினார். He was buried and raised on the third day according to the scripture. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்கிறது. Who is He? அது யாரு? He is Jesus the Christ, our Lord, for us to believe in Him. அவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய தேவன் அவரை விசுவாசிப்பதற்காக அப்படி செய்யப்பட்டது. He died for us instead of us. அவர் நமக்காக மரித்தார். His atoning death made it possible for us to be forgiven of our sins. ஆகையாலே அவர் நமக்காக பிராயச்சித்தம் பண்ணும்படி அவர் மரண பாவங்களை அவர் மன்னித்து நமக்கு அதில் வாய்ப்பு கொடுத்தார். That is the reason why we have to believe in Jesus Christ. அதனால்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். Only Jesus Christ, the Son of God, is the way to solve our sin. நம்முடைய பாவங்களை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகவே. Therefore, Jesus is the only way for us to be saved from our sin. நாம் மீட்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு மட்டுமே. Let's read together John Gospel chapter 14 verse 6. யோவான் 14:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I am the way and the truth and the life. ஆகையாலே இந்த வசனம் எல்லாமே அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. No one comes to the Father except through me. ஒருவனும் என்னிடத்திலே அவன் வர முடியாது என்று வசனம் சொல்கிறது. Jesus died instead of us. நமக்காக இயேசு மரித்தார். He is God's one and only Son. அவர் தேவனாலே அனுப்பப்பட்ட அவருடைய குமாரனாகிய இயேசு. He is the Son of God. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. We can be saved not by anything else but by believing in Jesus Christ. நாம ரட்சிக்கப்பட முடியும் அல்லது மீட்கப்பட முடியும் அப்படின்னு சொன்னா வேறு எதனாலேயும் முடியாது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும்தான் அப்படி ஆகும். Let's read together Acts chapter 4 verse 12. அப்போஸ்தலர் 4:12 வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். Whoever believes in Jesus shall not perish but have eternal life. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். We must surely do one thing to be forgiven from our sins by God. ஆகையாலே நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் விடுவிக்கப்பட நாம் ஒன்று செய்ய வேண்டும். நிச்சயமாக நாம் மன்னிக்கப்படக்கூடிய அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். We must acknowledge that Jesus died instead of us. ஆகையால் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று நீங்கள் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். Jesus is the Son of God. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனுடைய குமாரன்.
and we must believe in Jesus as our Savior. அவர் நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை மீட்கிறவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Let's read together Acts chapter 16, verses 30 and 31. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். Believe in the Lord Jesus and you will be saved. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். Believing in Jesus Christ is the only way that we can be forgiven by God. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பது மட்டுமே. Then who is Jesus? அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்து யாரு? Jesus, the Son of God, has already existed before the world began. இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால், இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் தேவனாய் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Jesus, the Son of God, created all things with Father God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட இருந்து அவர் எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார். Therefore, Jesus is the creator God. ஆகையால வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் படைக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And he also created all the mankind. அவர் எல்லா மனிதர்களையும் அவர்தான் உண்டாக்கினார். Jesus governs our life and death, our prosperity and adversity, our blessing and curse as the Lord of all. நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, ஆனந்தம், துன்பம், செழிப்பு, ஆசீர்வாதங்கள், சாபங்கள் இவைகளை அனைத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு தான் அதை ஆளுகை செய்கிறார். Our life and the blessing and the prosperity all are in the hand of Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும், ஆசீர்வாதங்களும், செழிப்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளில் இருக்கிறது. Our death and adversity and curse all are in the hand of Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையிலே மரணம், துன்பம், சாபம் அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் தான் இருக்கிறது. Jesus is the Son of God who has been from eternity. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நித்திய தேவனாய் இருந்து நித்திய காலமாக அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். Jesus is the creator God who created all things in this world. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே அனைத்தையும் அவர் படைத்த ஒரு படைப்பாளனாக இருக்கிறார். Jesus is the Savior, the Christ who saved us from our sins. இயேசு கிறிஸ்து நம்மை பாவங்களிலிருந்து ரட்சிக்கவும் மீட்கவும் அவர் ஒருவரே இருக்கிறார். Therefore, if we believe in Jesus Christ, we can be forgiven and become the children of God. ஆகையாலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு. I want to ask you one thing. நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். Why must you believe in Jesus? நீங்க ஏன் ஆண்டவராகிய இயேசுவை நீங்க நம்பணும்? It is because all have sinned and are destined to die and punished. ஏனென்றால் ஒரு நாள் எல்லாரும் மரித்து போய் அவர்கள் துன்பப்படுகிற ஒரு நாள் வரும் என்று வேதம் சொல்கிறது. The punishment is going to the hell and being tormented forever. அதனால அந்த தண்டனையானது அது நித்திய காலமாக வேதனைப்படுகிற ஒரு காரியமாக இருக்கும். Therefore, all must be forgiven and saved from sin and not be punished. தண்டிக்கப்படாதபடிக்கு நாம எல்லாரும் அந்த பாவத்தில இருந்து நாம மீட்கப்படுவதற்கு நாம் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். All men must believe in Jesus as the Lord, the Savior, the Christ. ஆகையாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தெய்வமாக அவர்கள் நம்ப வேண்டும். For he is the one whom God sent as the Savior into the world. ஆகையாலே நாம் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு தேவன் அவரை அனுப்பினார். For Jesus, the Son of God, solved all our problems of sin by his death. ஆகையாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அனைத்து பாவங்களையும் பிரச்சனைகளையும் அவருடைய மரணத்தின் மூலமாக தீர்க்கிறார். So we must believe that Jesus is the only way to go to God. ஆகையாலே நாம் தேவனிடத்தில் போவதற்கு அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். Whoever received Jesus Christ and believed in his name
become the children of God and they have the eternal life. ஆகையினாலே தேவனாகிய கர்த்தரை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அப்படி இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நித்திய வாழ்வை பெறுகிறவர்களாக இருக்கிறோம். God declared this in the scriptures as follows. வசனம் சொல்லுகிறது யோவான் 1:12 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். John Gospel chapter 1 verse 12, to all who received him, to those who believed in his name, he gave the right to become children of God. அந்த வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் இயேசுவை தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களோ அவங்க எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவார்கள். Did you all receive Jesus in your heart? ஆகினாலே இந்த மாலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் இருதயத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா? Do you believe that Jesus is the Son of God and the Creator God? இயேசு கிறிஸ்து கடவுள் என்று சொல்லி நீங்க நம்புகிறீர்களா? Do you believe that the Son of God came in the flesh into the world? தேவன் இந்த உலகத்திற்கு மாம்சத்திலே உன்னை ரட்சிக்கும்படியாக வந்தார் என்று சொல்லி நீங்க நம்புகிறீர்களா? Do you believe that the Son of God who came in the flesh is Jesus? மாம்சத்திலே வந்த இந்த தேவன் குமாரனாகிய இயேசு அவர் தேவன் என்று நம்புகிறீர்களா? Do you believe that Jesus is the Savior God who died instead of you? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக இந்த பூமிக்கு வந்து நமக்காக மரித்தார் என்று நீங்க நம்புகிறீர்களா? Do you believe that Jesus was resurrected for our eternal life? ஆண்டவர் நமக்காக இந்த பூமியிலே நித்திய வாழ்வை கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்களா? Do you believe that God exalted Jesus to the highest place? ஆண்டவர் நமக்கு அவருடைய மிகவும் உயரமான உன்னதமான இடத்திலே அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறீர்களா? Do you believe that Jesus' name is the highest name above every name? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களை காட்டிலும் இவருடைய நாமம் மேலானது என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்களா? Do you believe that every knee should bow at the name of Jesus Christ? எல்லா முழங்கால்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பதாக அது தலை வணங்கி வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்களா? Such believers became the children of God and were forgiven by God. சிலர் வந்து தேவனை நீங்கள் விசுவாசித்து அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுது நீங்க தேவனால மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவீர்கள். Then they are recovered to have a fellowship with God. அப்படிப்பட்டவர்கள் தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக அவர்கள் இருக்குவார்கள். And they can live enjoying God's blessing and the eternal life. அது மாத்திரமல்ல இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் நித்திய வாழ்க்கையும் அவர்கள் அனுபவிக்க முடியும். Therefore we must believe in Jesus Christ as the Son of God. ஆகையினாலே நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்திலே விசுவாசிக்க வேண்டும். I want to ask one more thing to you. நான் இன்னொரு காரியத்தை உங்கள் மத்தியிலே கேட்க நான் விரும்புகிறேன். Where will you spend your eternity? உங்களுடைய நித்திய வாழ்க்கை எங்கே நீங்க செலவிட போகிறீர்கள்? There are three sure and definite facts in our life. நம்முடைய வாழ்க்கையிலே மூன்று விதமான காரியங்கள் திட்டவட்டமான உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். The first, someday we shall surely die. ஒரு நாளைக்கு கண்டிப்பா நீங்களும் நானும் செத்து போகிறோம். The second, we don't know the day when we die. அல்லேலூயா. சாவுனாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இல்லையா? நாம எப்போது இறக்க போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. The third, after death we shall go to what place where we dwell forever. மூன்றாவது, செத்தவர்கள் எங்கே போவார்கள், எந்த இடத்துக்கு போவார்கள் என்பது தெரியாது. You all wish to be healthy and happy and wish to live for a long time. ஆகையால் நீங்கள் மரித்த பின்பு நீங்கள் அனைவரும் ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க விரும்புகிறீர்கள். அது நீண்ட கால ஒரு வாழ்க்கையாக அது இருக்கின்றது. But you don't know what will happen in a day. ஆனால் ஒரு நாள்ல அது எப்போ நடக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது.
If you die tonight, are you sure you can go to God? இதை கேட்க உங்களுக்கு பயமா இருக்குல்ல? ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி நீ செத்து போயிட்டீங்கன்னா என்ன போவேன்? பாத்ரூம் போவீங்களா? Now you must decide whether you believe in Jesus or not. அதனால இன்னைக்கே நீங்க நல்ல ஒரு யோசனையோடு ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். இயேசுவை நீங்க நம்புறீங்களா இல்ல நம்பலையா என்கிறதை தீர்மானிக்க வேண்டும். Now I am saying to unbelievers in Jesus. இயேசு கிறிஸ்துவை நம்பாம ஒருவேளை இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை வர வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். If you don't solve the problem of your sin, then you live being afflicted in this world and someday you will die. உங்களுடைய பாவத்துல இருந்து பிரச்சனைகள் இருந்து நீங்க தீர்க்கப்படவில்லை என்றால் ஒரு நாளிலே நீங்கள் நிச்சயமாக துன்பப்பட்டு ஒரு நாள் நீங்கள் செத்து போவீர்கள். After death, you will be judged and punished by God. செத்த பின்பாறு நாம ஒரு நாளிலே தேவனுக்கு முன்பதாக நாம நியாயம் தீர்க்கப்பட்டு நாம தண்டிக்கப்படுவோம். After death, you will be tormented for eternity in the lake of fire. மரணத்துக்கு பின்பு நீங்கள் தேவனாலே நியாயம் தீர்க்கப்படுவது மட்டுமல்ல, நீங்கள் அக்கினி நெருப்பிலே தள்ளப்படுவீர்கள். I am saying to unbelievers in Jesus. நான் உங்க இடத்துல கேட்கிற ஒரு கேள்வி, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாரும் பரலோகத்துக்கு தான் போகணும். எல்லாரும் கூட கேட்கிறேன், உங்க இடத்துல ஒரு பாவம் கூட இல்லையா? Do you have no sin? நீங்க ஒரு பாவம் கூட செய்யலையா? Not even one sin? ஒரு பாவம் கூட வா. If you think that you have even a little sin, you must believe in Jesus. அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பினால்தான் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். The scripture declares that there is no one righteous, not even one. அதனால வேதம் சொல்கிறது நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. Being forgiven by believing in Jesus means that you become children of God. நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவர்களை ஏற்றுக்கொள்வதனாலே உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவீர்கள். Becoming children of God means that you have fellowship with God. நீங்க அப்படி அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் பாவம் மன்னிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது தேவனோடு கூட அந்த உறவுக்குள்ளாக நீங்கள் வருகிறீர்கள். Becoming children of God means that you can enjoy God's blessing. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற்றப்படும் போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவனை உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீங்கள் வாழ முடியும். Becoming children of God means that you have the eternal life. அது மாத்திரமல்ல, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படும் போது அதனுடைய அர்த்தம் என்னென்றால் நீங்க நித்திய வாழ்வை உங்களுக்குள்ளாக அதை பெற்றுக் கொள்வீர்கள். Are you God's children? ஆகையால நீங்க நான் இப்பொழுது கேட்கிறேன், நீங்க தேவனுடைய பிள்ளைகளா? Then you have the eternal life. அப்படியா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா உங்களுக்குள்ள நித்திய வாழ்க்கை இருக்கிறது. If you answer, I don't know whether going to God or not, then you must confess to believe in Jesus Christ right now. தேவனிடத்திலே நாம செல்வதா இல்லையா என்று ஒருவேளை உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீங்க இப்போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Having eternal life means that you will not be punished eternally because of sin. ஆகையினாலே நித்திய ஜீவன் என்பது பாவத்தினுடைய விளைவாக அது தண்டிக்கப்பட ஒரு இடமாய் இருந்தாலும் நீங்க நித்திய ஜீவனை பெறுவதனாலே அந்த பாவத்திற்கு நீங்க தண்டிக்கப்பட மாட்டீர்கள். This is God's grace and God's blessing for us. இது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய கிருபையும் அவருடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. You cannot get these blessing by doing good things and the moral act. ஆகவே நல்ல காரியத்தை நீங்க செய்கிறதுனால நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறலாம் என்று நினைக்காதீங்க, அது முடியாது. You cannot get these blessing by cultivating your mind and any religion. அதாவது உங்களுடைய மனதில் நீங்க எந்த ஒரு முயற்சியும் மத சம்பந்தப்பட்ட காரியத்தையும் நீங்க செய்வதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி உலகம் நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்க முடியாது. You can get these blessing by only believing that Jesus is the Son of God and the Savior and the Christ. நீங்க ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிற இரட்சகரை உங்களுடைய இருதயத்திலே நீங்க நம்புவதன் மூலமாக மட்டும்
தான் நீங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். These grace and blessing are the gifts of God. இது தேவனுடைய கிருபையின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. You can get them free of charge and only by God's grace. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க தேவனிடத்தில் இலவசமாக அவருடைய கிருபையின் மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். Because redemption also is the gift, you must receive this gift right now. நமக்கு இந்த மீட்பு ஒரு பரிசாக தேவன் நமக்கு கொடுப்பதனால அதை இப்பொழுதே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Now God came here and be with you to forgive your sin. ஆகையாலே நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்முடைய சபையிலே இருக்கின்றார். Don't reject the gift of God. ஆண்டவர் அந்த பரிசை கொடுக்கும்படி இருக்கிறார், அதை நிராகரிக்காதீர்கள். Right now, receive Jesus in your heart and believe in Jesus Christ. ஆகையாலே இந்த ஆசீர்வாதத்துக்கு உண்டான வழி என்னன்னா, இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுவை நம்பி வாழுங்கள். Believe that Jesus is the Son of God, the Savior, the Christ, and your Lord. அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆண்டவர் என்றும் தேவன் என்றும் உங்களுடைய இருதயத்தில் அதை நம்புங்கள். Now you must decide to be forgiven and to be saved to go to God. ஆகையாலே தேவனிடத்தில் நாம் செல்வதற்கு, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இப்பொழுதே நாம் தேவனிடத்தில் நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். If you receive Jesus in your heart and believe in Jesus, you will be forgiven by God and you will be saved from your sins. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை நம்பினால் நீங்களுடைய பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொள்வதனால நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். Now Jesus Christ came here through the Holy Spirit to forgive your sins. ஆகையாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க இப்பொழுதே கடந்து வருவார். Now Jesus came here to save you and to have a fellowship with you. இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கவும் அவரோடு சேர்த்துக் கொள்ளவும் தேவன் இங்கு வருகிறார். Now Jesus says to us as followers. ஆண்டவர் இந்த வார்த்தையின் பிரகாரம் தேவன் சொல்கிறார். Let's read together Matthew chapter 11 verse 28. மத்தேயு 14:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். Come to me and I will give you rest. ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Now is the time of God's favor. Now is the day of salvation. இதுதான் நம்முடைய ரட்சிப்பின் நேரமாகவும் மீட்பின் நேரமாகவும் ஒரு கிருபையின் காலமாகவும் இருக்கிறது. Receive Jesus in your heart and believe in His name, then you may be saved. இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டால், அவரை விசுவாசித்தால் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படலாம். Now confess with your mouth, Jesus is my Lord. ஆகையால இன்றைக்கு உங்களுடைய வாயினாலே நீங்கள் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் அப்படியாகும். And believe in Jesus with your heart. உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்தால், then you will be saved from your sin and your all misery. ஆகையாலே நீங்கள் அப்படி செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய பாவத்தில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் நீங்கள் மீட்கப்படுவீர்கள். Let's read together Romans chapter 10 verse 9 and 10. ரோமர் 10:9 சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். Believe with your heart and confess with your mouth also. உன் இருதயத்திலே விசுவாசித்து உன் வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். Now among you there are some persons that want to believe in Jesus. ஆகையாலே இருதயத்தில் இப்பொழுது இயேசுவை நம்புவதற்கு சிலர் இங்கே இருக்கின்றோம். If you want to believe in Jesus, please pray by following my prayer with your voice. ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாய் இருந்தால் இப்பொழுது நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். Among you, those who
who have been already saved by faith do not need to receive Jesus Christ again. ஆகையாலே ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை மீண்டும் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. That is because Jesus is in them who already believe in Jesus Christ. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்கனவே அவரை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் நம்பியவர்களாக நீங்கள் இந்த இடத்துல இருக்கலாம். However, there are some persons who want to receive Jesus now. ஆனால் இங்க ஒரு சிலர் நீங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். அவர்களுக்காக நான் இதை சொல்கிறேன். So please pray together for them with a voice according to my prayer. ஆகையினாலே தயவு செய்து என்னோடு கூட இந்த ஜெபத்தை நீங்க செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். So everyone please stand up. எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போம். எல்லாரும் தலையை வணங்கி நாம் ஜெபிக்க போகிறோம். Just a moment. ஒரு நிமிஷம் மாத்திரம். Let's pray by following my prayer. என்னுடைய ஜெபத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். Father God, எல்லாரும் கண்களை மூடுங்க, கைகளை உயர்த்துங்க. எல்லாரும் இயேசுவை நம்பும் பொழுது, பிதாவாகிய தேவனே, I must sin. நான் ஒரு பாவி. But until now, I have not known that I am a sinner. நான் பாவி என்று இதுவரை எனக்கு தெரியாது. From now on, I want to be forgiven through Jesus. எனக்கு மன்னிப்பு கிடைக்க இனிமேல் இயேசுவை நான் விரும்புகிறேன். I want to believe in Jesus as my Savior, my Lord. இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராக, என் தேவனாக நான் நம்ப விரும்புகிறேன். Thank you that Jesus died instead of me. இயேசுவே, எனக்கு பதிலாக நீங்கள் மரித்ததற்கு உமக்கு நன்றி. Thank you that Jesus was resurrected for me. இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்ததற்காக உமக்கு நன்றி. Now I open my heart. இப்பொழுது என் இருதயத்தை திறக்கிறேன். And I receive Jesus as my Savior. இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். Jesus, இயேசுவே, please come into my heart. தயவாக என் இருதயத்திற்குள்ளே இப்பொழுதே வாருங்கள். Please be with me forever. தயவு செய்து என்றென்றைக்கும் என்னோடு கூட இருங்கள். I pray in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Amen. ஆமென். எல்லா Please sit down கரங்களும் and look at me. Please sit down and look at me. Look here. எல்லாரும் பாருங்க. Sit down, please. உட்காருங்க. God loves you. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். And God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Now you received and believed in Jesus Christ truly in your heart. உங்களுடைய இருதயத்திலே உண்மையாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள். Now you became the children of God. இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள். Therefore, Jesus Christ is with you from now and forever. இப்பொழுதிலிருந்து எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார். I congratulate you. நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God is here in our midst and in this place. தேவனுடைய மத்தியிலே வாசமாய் இருக்கிறார். The Holy Spirit is moving here to touch and heal you all. பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரையும் தொட்டு அவர் குணப்படுத்த இங்கே இருக்கிறார். May you be free from troubles in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்க தீய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். May you be healed from all disease in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் பல நோய்களில் இருந்தால் அதை இப்பொழுது குணமாக்குவீர்கள்.
May you be blessed fully at any time, at any place by Jesus, our King, our Lord. நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்க முழுவதுமாக எந்த நேரத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. Now I will pray for all of us. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Let's pray. ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, please touch us with your love. ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே இவர்களை தொடும்படி ஜெபிக்கிறேன். Please fill us with all good things for us. ஆண்டவரே, எங்களுக்கு நன்மைகளினாலே எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். In the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். Holy Spirit, please guide our life. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். Father God, I pray in the mighty name of Jesus Christ as follows. பிதாவே, தேவனே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். Now I disconnect every witchcraft from each of us. இவரிடத்தில் இருக்கக்கூடியதான பிள்ளை சூனிய மந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் நான் துண்டிக்கிறேன். Now I disconnect all the evil schemes from each of us. இவரிடத்தில் இருக்கக்கூடிய பிசாசுடைய அனைத்து கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் துண்டித்து போடுகிறேன். Now I disconnect every generational curse from each of us. தலைமுறை தலைமுறையாய் வந்த சாபத்தை இயேசுவின் நாமத்தில் துண்டிக்கிறேன். In the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே செய்கிறேன். In the mighty name of our Lord Jesus Christ. எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமைமிக்க நாமத்திலே ஜெபிக்கிறேன். In the mighty name of our King Jesus Christ. எங்களுடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். May your life be blessed. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். May your health be blessed. நீங்கள் சுகமாய் இருக்கட்டும். May your finance be blessed. உங்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். May your family be blessed. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். May your children be blessed. உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Oh my Lord, our Lord Jesus Christ, please fill with your love for all of us. எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் அனைவரும் மீது உம்முடைய அன்பினாலே அவர்களை நிரப்புங்கள். I pray for all of us in the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, சர்வ வல்லமையுள்ள அவருடைய நாமத்திலே நாங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். In the mighty name of our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். In the mighty name of our King Jesus Christ. வல்லமையுள்ள நம்முடைய ராஜாவாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Brothers and sisters, please look at me. அருமையான சகோதர சகோதரிகளே, என்னை பாருங்கள். Please look here. என்னை பாருங்கள். Are you sick on your body? உங்களுடைய உடம்புல சரீர பிரச்சனைகள் இருக்கிறதா? Are you suffering in your heart? உங்களுடைய இருதயத்தில் துன்பப்படுவதா இருக்கீங்களா? Do you have some problems in your life? உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா? If you are sick, then put your hand on the painful body. ஒருவேளை உங்க இடத்துல உங்க சரீரத்துல பலவீனமோ வலியா இருந்தா உங்களுடைய கைகளை அங்க வைத்துக் கொள்ளுங்கள். If you have some trouble, then put your hand on your heart. உங்களுடைய ஏதாவது பிரச்சனை இருந்தா உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். Now I'm going to entrust you to the Holy Spirit through this prayer. நான் இன்னொரு ஜெபம் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த காரியத்தை செய்ய போகிறேன். Today until now I have preached the gospel for you. இதுவரை நான் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கித்திருக்கிறேன். Wherever the gospel is preached, God's wonders and miracles appear. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடத்திலெல்லாம் அங்க அற்புதங்களும் அதிசயங்களும் அங்கு நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. In this place there is the healing anointing of the Holy Spirit. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை குணப்படுத்துதல் அபிஷேகம் இருக்கிறது. Because you believe in the name of Jesus Christ. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். Please on your sick place put your hand. ஆகையினாலே எந்த இடத்துல உங்களுக்கு நோய் வாய்ப்பட்டிருந்தோ அந்த இடத்துல உங்களுடைய கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். I pray for you through this prayer. நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். Be free in the name of Jesus Christ. நீங்கள் விடுதலையாக இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
Be free in the mighty name of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நீங்கள் விடுதலையாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். Be free in the mighty name of our King Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் விடுதலை பெற்று அவருடைய வல்லமையுள்ள நாமத்திலே அப்படி இருப்பீர்கள். Be healed in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் குணமாவீர்கள். Be healed in the mighty name of our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நீங்கள் குணமாவீர்கள். Be healed in the mighty name of our King Jesus Christ. நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நீங்கள் குணமாவீர்கள். In the mighty name of our Lord Jesus Christ. நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நீங்கள் குணமாவீர்கள். In the mighty name of our King Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே In the mighty name of our Lord Jesus Christ. நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே I pray in the mighty name of the Creator God Jesus Christ. எங்களுடைய படைப்பாளராய் இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். May God's blessing be in you. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் எப்பொழுதும் இருப்பதாக. May your soul be continually well. உங்களுடைய ஆத்துமா சுகமாய் இருப்பதாக. May you enjoy good health. உங்களுக்கு நல்ல சுகமாக நீங்க வாழ்க்கையில் இருப்பீர்களாக. May everything go well with you. எல்லாமே உங்களுக்கு நலமாய் இருக்கட்டும். In the mighty name of the Creator God, our Lord Jesus Christ. நம்முடைய படைப்பாளராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. In the mighty name of our King, our God Jesus Christ. நம்முடைய வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே அவைகள் அப்படி நடக்கட்டும். In the mighty name of the Creator God, our Lord Jesus Christ. நம்முடைய படைத்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே அவைகள் நடப்பதாக. Hallelujah. ஹல்லேலூயா. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. May you be blessed fully at any time, at any place by Jesus, our King, our Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் நீங்கள் முழுமையாக ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.